ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தென்னங்குச்சியும் வலையில் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு அலங்கார பொருள் பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து தென்னங்குச்சி நல்லா காஞ்சது எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வந்து சிம்பிளாக தாங்க பண்ண போகிறோம், அதனால் நான் சின்ன சைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறீங்கன்னா பெருசாக எடுத்துக்கோங்க. குச்சி பெருசாக எடுத்திங்கன்னா வளையல் சைஸும் பெருசாக இருக்கணுங்க. நம்ம வந்து இப்போ குச்சி சிறுசாக இருக்கிறதுனால வளையலும் சிறுசாக தாங்க எடுத்திருக்கோம். நம்ம வந்து வலையில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேராக சுற்றணும். அதுக்கடுத்து தான் நம்ம கிராஸாக சுற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வருங்க. நான் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ 2 கலர் காம்பினேஷனில் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கிராஸாக சுற்றும் போது இந்த பேங்கிள்ஸோட கவரேஷன் நல்லா கிடைக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா? இதுக்கு அடுத்து நான் ஒரு ப்ளூ கலர் நூல் வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிறக்காண்டி இதில் கொஞ்சம் நூல் வந்து ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே கன்யூஸாக வச்சுக்கோங்க. இந்த சைஸுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு கட் பண்ணி வைக்காதீங்க. இதில் அந்த ப்ளூ கலர் நூல் வேணும் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் நூல் எடுத்து வச்சுருக்கேன். இது சுற்றும் போது நம்ம கொஞ்சம் அதில் நெருக்கமாக சுற்றின அளவுக்கு சுற்ற வேண்டாங்க, கிராஸாக கலக்க சுற்றுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து என்ன கலர்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னிங்கன்னா, நம்மளுக்கு ஆரஞ்சு ஒயிட் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா ஆரஞ்சு கலர் சொல்ல மாதிரி நல்லா வருங்க. நம்ம வந்து சென்டரில் நம்மளுக்கு தொங்க விடுறதுக்கு வேணும்பாங்க. ஸோ அதனால் எட்ஜு வந்து நான் அப்படியே நாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நாட் போடுறதுக்கு இப்போது நம்ம தொங்க விடணும், ஜாயின் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் நாட் போட்டதேன். நம்ம அதே நூலை நாட் போடும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்கும் நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு தென்னங்குச்சிங்க. தென்னங்குச்சி வந்து நல்லா காஞ்ச குச்சி தாங்க எடுத்துருக்கணும் நம்ம சுற்றும் போது. இன்றைக்கி நம்ம வந்து சதுர சேஃப்லாம் பண்ணுறோங்க. சதுர சேஃப்ங்கும்போது குச்சி வந்து ரொம்ப கிராஸாக வைக்காமல் கரெக்டாக சதுரம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் சுற்றும் போது கரெக்டாக இருக்குங்க. நான் இது வந்து 2 கலர் காம்பினேஷனில் பண்ணோம் அப்படிங்கிறனால பிங்க் கலர் நூலையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும் அப்படிங்கிறனால. இதில் வந்து நான் 2 கோட்டிங் மட்டும் பார்டர் லைன் மாதிரி கொடுத்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம போனதில் பார்த்துருப்பீங்க, குச்சியில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டர் பேஸ்மெண்ட்டில் தாங்க வரும். இது சதுர சேஃபுங்கிறதுனால நம்மளுக்கு சென்டரில் தாங்க நூல் போடுற மாதிரி இருக்கும். அது ஜாயிண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. நான் வந்து சதுர சேஃபுங்கிறதுனால சென்டருக்கு ஒரு கலரு, அதுக்கடுத்து சைடில் 2 கலரு அந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. அந்த பேங்கிள்ஸில் பண்ணுமா அதுக்கு வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி நார்மலாக நூலை வச்சு பண்ணாமல் இந்த பீட்ஸ் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பண்ணுங்கிறது நெக்ஸ்ட்டு பதிவில் நான் போடுதேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பீட்ஸில் போடும், அது இந்த ஒயிட் கலர் பர்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த நூலோட அழகு வந்து ரொம்ப அழகாக காட்டும். அதாவது நார்மலாக நூலில் கட்டுறதை விட இந்த மாதிரி பாசியில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இதில் ப்ளூ கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேங்க கலர் காம்பினேஷனுக்கு. சைடு சென்டர் பேஸ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூவும் சைடில் வந்து பிங்க்கும் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இது வந்து நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் விடலாம். நீங்கள் இந்த பேங்கிள்ஸ் பண்ணது சிங்கிளாக பண்ணிங்கன்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். எதுவுமே நம்ம இதில் வந்து தனித்தனி பீஸாக போட்டாலும் நல்லாயிருக்கும், ஜாயிண்ட் பீஸ் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஜாயிண்ட்டாக போட்டிருக்கேன். இது நம்ம வீட்டில் சுகத்தில் தொங்க விடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து நம்ம தொங்க விடுறதுக்கு ஒரு நூலாக இல்லாமல் இது வந்து ஒரு இதில் தொங்க விடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 சுற்று சுற்றிட்டு அதில் ஒரு நாட் போட்டுட்டு அதோட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா
ஒரு இதில் தொங்க விடுறதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம கெட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு சுவரில் தொங்க விடணும் ஆணி இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா கரெக்டாக செட் ஆகுங்க. ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு இதை மாதிரி வேறு எதுவும் வேணும் நம்ம வீடியோவில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க.